ஃபர்ஸ்ட் டே ஆஃப் லாங் வீக்கெண்ட். ஒரு வழியா தினேஷோட டிக்கியை வெளியே எடுத்தாச்சு. குடும்ப சேனல்னு சொல்லிட்டு டிக்கி குண்டி டிக்கி வந்து இங்கிலீஷ் வேர்டு, தமிழ்ல சொன்னாதான் அதனால மனசா அது. ஆக்சுவலா நான் இன்னைக்கு நகட்டுற மாதிரி இல்ல, நான் பாட்டுக்கு விளையாண்டு முடிச்சுட்டு வந்து ஜாலியா படுத்து தான் இருந்தேன். திடீர்னு தான் ஒரு கார்த்தி ப்ரோ வந்து மெசேஜ் பண்ணாரு, கால் பண்ணாரு. இது மாதிரி ஃபன், அது எந்த இடம்னு கூட எனக்கு தெரியல, ஏதோ ஃபன் வேர்ல்டுன்னு போட்டிருந்துச்சு ஷார்ஜா. சரி அங்கே போகலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணிட்டு வச்சுட்டாரு. சரி இவங்க அனுப்புவாங்களே அப்படி மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு லொக்கேஷன் அனுப்பிச்சி விடுங்க ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தான் படுத்தேன். திருப்பி அவரே கால் பண்ணுறாரு, டே கிளம்பிட்டியாடா அப்படின்ட்டு. அப்புறம் தான் கேட்குறேன், ஏங்க நீங்கள் இன்னும் லொக்கேஷனே அனுப்பலையே, டே இன்ஸ்டான்னு ஒன்று இருக்குடா அதில் போய் பாருடா அப்படின்ட்டு. அப்புறம் பார்த்தா அவர் நான் ஃபோன் கட் பண்ண உடனே எனக்கு லொக்கேஷன் அனுப்பிச்சிருந்துருக்காரு. சரி என்ன என் தப்பு தான் சிறிதளவு கண் அசைந்து விட்டேன். அது இவ்வளோ பெரிய விஷயமாயிருச்சு. இப்போ என்னடானா அவர் 6:40 வர சொல்லியிருந்தாரு. அங்கே நாங்கள் போகிறதுக்குள்ளே 7:04 ஆயிரும். நான் தான் சொன்னேன் லேட் ஆயிரும் ப்ரோ, நீங்கள் வெயிட் பண்ணாதீங்க எங்களுக்காக போங்கன்ட்டு. இங்கே ஒரு சன்செட் சூப்பராக இருக்குது. இது என் பால்கனிலே தெரிஞ்சிருக்கும்டா. இதை காவுக்கு எதுக்கு வெளியே வராதால போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு நாள் இவன் கிரிக்கெட்டுக்கு போனாலே, கிரிக்கெட் போறது நான் வந்து குத்தம்லாம் சொல்லலை, நீங்க வந்து உடனே இந்த அக்கா என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. ஆனா அந்த ஒரு நாளே அப்படியே போயிடுதுல, அதனால சொல்றேன். மற்றபடி வேற என்ன, இப்ப சாட்டர்டே சண்டே எப்படியோ வெளியே போக மாட்டோம். அப்படி போகலனாலும் வீட்டில் இருந்தாலும் தூங்குறதுல ஒரு பிரயோஜனம் உண்டு. சரி அடுத்த நாள் வேலை அப்படின்னு. இது வந்து ஒரு 6 days லீவுன்ற போது அது அப்படியே அந்த 6 days-உம் நல்ல வேலை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறாங்களா இல்ல 2 நாள் விட்டு அப்படி போடுறாங்களா தப்பாக்குதுண்ணா. டேய் அப்படி இல்லடா, கிரிக்கெட்ன்றது நல்லது. அதனால சுலபமா 6 days ஷெட்யூல் பண்ணோம் ஆக்சுவலா. அப்புறம் சரி வீட்லயும் இருக்காங்களே அப்படின்னு நீங்க வீட்லயும் இருக்காங்களே அப்படின்னு ஏன் நினைக்கணும்? போங்க. அப்பவே மண்டேவே நீங்க வேலை இருந்துச்சுல, அப்பவே நைட்டா கிளம்பி பாய்ஸ் கூட இருந்துட்டு அப்படியே குஜில் மஸ்ட் பண்ணிட்டு எல்லாம் முடிச்சுட்டு சண்டே காலையிலயே வந்துகிட்டு மண்டே வேலையை முடிச்சிட்டு சாயங்காலமா வர வேண்டியது. அப்படி கிடையாது, நம்ம வந்து எப்பவுமே லைஃப் ஷுட் பி பெர்ஃபெக்ட்லி பேலன்ஸ்ட். எல்லாம் தண்ணிலேயே எழுதிடுவாங்க. இவன் பேசுறது தண்ணியில எழுதி வச்சலாம், ஏன்னா அடுத்தாப்புல பார்க்க முடியாது. பாருங்களேன், இன்சல்ட், ரொம்ப கேவலப்படுத்துறோம். எப்படி செல்ல இப்பெல்லாம் பேச கத்துக்கிட்ட நீ என்கிட்ட? நான் உன்னை அப்படியே வளர்த்தேன். அப்படிலாம் கிடையாதுங்க. அதனால வந்து 6 நாள் எல்லாரும் எப்படியோ பிளான் பண்ணியிருப்பீங்க. ஸோ நாங்கள் வந்து 0 பிளானிங், ஒன்றுமே பிளான் பண்ணல. கோ வித் தி ஃப்ளோ. என்னதான் 6 நாள் லீவு, 9 நாள் லீவு, 10 நாள் லீவுனாலும் வீட்டில் இருந்து தான் கழிய போகுது. அது அப்படி கண்ணு வந்து பார்த்தாலே தூங்கி இன்னைக்கு பாரு போயிடுச்சு. ஒரு 6:43 ஆயிடுச்சு. நாளைக்கு அதே 6:43 தான் எழுந்திக்க போறேன். அப்புறமா சாயங்காலம் பார்த்தா 7:43 ஆயிடும். இப்படி 43 போய் ஜூன் 1ஆம் தேதி காலையில 7:43 வேலைக்கு போயிடும். ஆரம்பிக்கும் போதே ஏண்டி முடிஞ்சிரும். அப்புறம் நம்ம அந்த 5 நாளும் அப்படியே முடிஞ்சிரும். இருக்கிறத வச்சு சந்தோஷப்பட்டு சொன்னாலும் சொல்லாட்டியும் இப்படிதாங்க. எப்படியோ இந்த வீடியோ வெள்ளிக்கிழமை வரும். அந்த ஒழுங்கா அந்த எடிட்டர் பையன் பாவம், வீடியோ அனுப்புங்கக்கா. வீடியோ வந்து அன்னைக்கு லாஸ்டா போன வாரம் எடுத்ததான். அதுக்கப்புறமா நாங்க எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் பாவம் அவனாலையும் உடம்பு முடியல. அவன் ரொம்ப நல்லாதான் இருக்கான். இல்ல ஹாஸ்பிட்டல்ல பிச்சு போடுவேன். எங்கேயாவது எடிட் பண்றவர பாவம் வந்து கேட்டு, அக்கா உங்க வீடியோ ஏதாவது இருந்தா அனுப்பிச்சு விடுங்க, நானே எடிட் பண்ணி தரேன்க்கா. என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. வீடியோவே அனுப்ப மாட்டேன். எங்க வீடியோ எடுத்தாதானே எடிட்டர் அவரே. நான் வந்து வீடியோ எடுக்கல, அந்த ஒரு வீடியோ எடுத்திருந்தேன். அதுக்கப்புறமா அது சூழ்நிலை காரணமாக போடல. கொஞ்சம் அசதியா இருந்த காரணத்துல இந்த ஒரு வீடியோ இன்னைக்கு போட வேண்டியது போடல. இது வந்து வரும். இது வந்து எடிட்டர் மேல குத்தம் கிடையாது, என் மேலதான் குத்தம். நான் ஒத்துக்கிறேன். அந்த மனசு இருக்கு, அதான் கடவுள். ஓகேவா, நான் தான் தப்பு. One of the best fellow of the world. டேய் இவ்வளவு பெரிய இங்கிலீஷ் எல்லாம் பேசுற நீ. எப்போ போல வழக்கம் போல எங்க போறோம்னே தெரியாம கிளம்பி போயாச்சு. ஒரே ஒரு மெசேஜை நம்பி ஓகே அங்க போனா. ஆனா ரொம்ப நாள் ஆச்சு. மோனி எல்லாரும் கார்த்தி ப்ரோ நாங்க பாத்தோம் கிரிக்கெட்ல. அந்த உருண்டை வட்டி விளையாடணுமே அப்போ பார்த்ததுதான். இல்ல பவுலிங் அசிங்கப்பட்டான் ஆட்டோக்காரன். என்னோட தமிழ் அப்படிதாங்க. இங்கிலீஷ் விளையாடும் போது பார்த்தது. அதுக்கப்புறமா பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்கல. அதுக்கப்புறம் மோனி பார்க்கல.
ஓகே உள்ள போய் பாப்போம். இந்த ஷூ எடுக்க சொல்லி கொடுத்தாங்களே எனக்கு. ஆனா அந்த ஷூ நான் போட்டு எடுத்ததுக்கு அப்புறம் தாண்டி விளையாட போச்சு. ஷூலாம் போடல. ஷூ எடுக்கும் போது தான் பார்த்துச்சு. அப்புறமா அதுக்கப்புறம் பார்க்கவே இல்லை. ஓகேங்க, பார்த்தும் பார்க்கல. உங்களுக்கு என்னடா அப்படின்னு நினைப்பீங்க. நீங்களுக்கு டிடி அட்ராசிட்டிஸ் வயசுக்கு வந்தா என்ன வரல என்ன வெல்கம் டு டிடி அட்ராசிட்டிஸ். எப்படி கையை விட்டு ஓட்டனா? சரிங்க, அங்க போயிட்டு எல்லாரோட புது புது ஃபேஸ் பார்க்கலாம். எல்லாம் பழைய மூஞ்சி தான். இந்த வீடியோல நீங்க இப்ப பாப்பீங்கல்ல, எங்க மூஞ்ச பார்த்து போர் அடிச்சிருக்கோம். இந்த அக்கா என்ன பெரிய அந்த அண்ணா அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. அவங்க நினைச்சாட்டு எது இடையில எது அண்ணன் அசிங்கமா பேசுனியா? இல்ல, நான் என்ன நான் சொல்லிக்கிறேன். என்ன சொன்னேன்? மகா நடிகண்டா நீ. ஆக்சுவலாக இங்கே தான் வந்திருக்கோம். இது என்ன ஏரியா? மராயா ஆர்ட் சென்டர். ஸோ இங்கே தான் அவர் வண்டி இங்கே தான் இருக்குது, கார்த்தி வண்டி. அங்கே வந்து பிரதீப் வண்டி இருக்குது. ஸோ உள்ளே போய் பார்ப்போம் என்னன்னு. எங்களுக்கு அவர் ஏதோ போட்டிங் சொன்னார் இல்லை, மாளிகை மாதிரி இருக்கு. ஏன்னா இப்போ நம்ம வந்து டிவிலலாம் பார்த்துப்பலாம், அங்கங்கே லைட்டாக எரியும், உள்ளே போனோடனே வரவே இருப்பாங்க. ஏய் நல்லா இருக்குடி நிஜமாவே. நம்ம ஐயோ பிளிங்க் ஆகுது லைட்டு. எதில் கேர்ள்ஸ் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் பிர் பண்ணிடுவேன். கேர்ள் இல்லை பாய், சாரி. அது ஆம்பளை தாண்டி. சாரிங்க, என்ன மனசு. ஓகே உள்ளே போய் பார்ப்பேன். எனக்கு தெரிஞ்ச அந்த இது மாதிரி இருக்குது, லாஸ்ட் எக்ஸிட்லாம் இருக்கும்ல. யாருமே இல்லை வேற, அவன் திணறிடுவான். கண்டுபிடிச்சு பேச வர மாட்டேங்குது சாமி. அதனாலதான் கேமரா தூக்கிட்டு இருக்கான். ஆமா. இங்க வேற தண்ணி ஓடுது. இதுக்குள்ள போனா தண்ணி ஓடுதுங்க. அந்த பாய்ஸ் படமா இல்ல, அந்த உனக்கு 18 எனக்கு 20 அந்த படத்துல இப்படி போகும்போது தானே எங்கே அது ஒரு திரிஷாவும் இன்னொருத்தவங்களும் நான் நடிச்சிருப்பாங்க ஒரு படம். அது இந்த மாதிரி கப்பல் மாதிரி தானே இருக்கும், சுத்தி லைட் தெரியும், நடுவில் அப்படி. இது அந்த ப்ராமிஸ் பிரிட்ஜ் மாதிரி இருக்குது இல்ல? அத வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி. இந்த வேற வியூ பார்க்க அப்படி தானே இருக்கு. இந்த போட்டிங் தான் அவர் சொன்னார் போல. எல்லாரும் போயிட்டாங்க போல. நம்ம எனக்கு தெரிஞ்ச எல்லாரும் நம்மளை விட்டுட்டு போயிருப்பாங்க. இந்த போட்டிங்கில் தான் போகணும்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தேடிட்டு இருக்கிறோம். இன்னொரு தடவை கால் பண்ணி பார்ப்போம். கால் பண்ணிட்டு சுச்சுவா எவ்வளோ பெரிய இடத்துக்கு கூப்பிட்டு வந்திருக்கேன். சுச்சு பற்றி பேசிகிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி குரூப்போட மிங்கிள் ஆகணும். ஓகே, இன்னொரு தடவை கூப்பிட்டு பார்ப்போம். அவர் எனக்கு தெரிஞ்ச 6 மணிக்கு வர சொன்னதுக்கு 7 மணிக்கு வந்துட்டு எனக்கு கூப்பிட்றியாடான்னு வேறு திட்டுவார். கப்பல் ஓட்ட தெரியுமாடா, இல்லைன்னா தள்ளி விட்டுருவியா? நாங்கள்லாம் கப்பல் ஓட்டிய தமிழண்டி. இது எப்படின்னா ½ an hour 35 minutesக்கு 100 dirhams போல. ஆமாம். இது ஆனால் எப்படி என்னன்னு தெரியல, சாக்கெட் வேறு தருவாங்க. சாலி தான் இது. நம்ம இங்கே போனோம் கொடைக்கானல். அது ஆனால் பெடல் போட்டு எனக்கு தெரிஞ்சு இது. ஸோ இதில் தான் வந்து போகிறோம். அந்த சைடு அலௌடு இல்லை, ஒன்லி இந்த சைடு. அக்கா ஃபுல் ப்ரிப்பரேஷனில் இருக்காங்க. ஓகே ஓகேட்டா, குதிச்சா கூட காப்பாற்றிடலாம் போல ஒன்று. ஓ நமக்கு நான் என்ன யாரா காப்பாற்றுறதுன்னு நின்றுட்டுருப்பேன். சரிவா, நமக்கான வாகனத்தை போய் பார்ப்போம். இங்கே பார்த்தியா நம்ம வாகனம் இதுதான். ஆல்ரெடி ரெடி செஞ்சு ஸ்டாப்பில். எப்படி இருந்தான்னு அவர்கிட்டே கேட்போம். நான் தான் பைலட்டு. நான் தான் பைலட்டு. இப்படி சீட் பெல்ட் எல்லாம் கிடையாது. சீட் பெல்ட் கிடையாது. ஓட்டுவியா? இரு ஃபார்வர்டு பைக் எடுக்கிற மாதிரி தான் அவர் சொல்லுவார். நான் எமர்ஜென்சி கால் பண்ணிட்டு வச்சு ஸ்டார்ட் பண்ணு முருகா. இல்ல நான் ஓட்டி பார்த்தது இல்லையே. ஓட்டி பார்த்து அங்க நின்னுடுவியா நீ? இரு ரிவர்ஸ் டவுன் நம்மல. இப்ப பாரு பறப்போம். அந்த பாட்டை மோதிராதடா. அதுக்கு தாண்டி ட்ரை பண்றேன். நான் கார் லைசென்ஸே 3வது ட்ரைல தான் எடுத்தேன். என்கிட்ட எதுக்குடா? இது ஃபுல் ஸ்பீடே இவ்வளவு தாண்டி. அப்படியா? அவ்வளவுதான். 5 சுத்து நம்ம கையில சரண்டர் ஆயிடுச்சு. நீங்களே பாருங்க गाइस, இங்க எவ்வளவு வெளிச்சமா இருக்கு பாருங்க. நம்ம நண்பர்கள் அங்கதான் இருக்காங்க போல. வரவங்க அவங்களா போறவங்க அவங்களா தெரியல. பார்க்கலாம். இது ஒழுங்கா ஓட்டுடா முருகா. யானை பண்ணிடா.
வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. புறப்படும் போது நல்ல சகனம். வரவங்க நம்ம நண்பர்களா? கேமராவுக்கு தெரியுது, ஆனா அவங்களா தெரியல. ஓ, இந்த அக்கா ஓட்டுறாங்க. எப்படி ஹாய் ஹாய்க்கா. ஹாய்ண்ணா. நீங்க முடிஞ்சிருச்சா? நாங்க போய் தொட்டுட்டு வரேன். இங்க பேர் லைட்ல லைட்டு இன்னும் மோனியை காணோம். அது அங்க வரவ மோனின்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்தது ஜெயஸ்ரீ அக்கா நினைக்கிறேன், தெரியல. அப்ப நம்ம மட்டும் தான் வந்திருக்கிறோமா? வேற வியாபாரம் இல்லையா அவங்களுக்கு? 100 ரூபாய்க்கு வந்து ஏமாந்துட்டோமாலே. பரவாயில்ல போ. இந்த வெயிலுக்கு நம்ம வந்து வெயில் காத்தோட இருக்கோம்ல, இவ்வளோ பெரிய பில்டிங் நம்ம மண்டையில விழுந்தா எப்படி இருக்கும்? அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சாரி துப்பிடுவேன். பாரு ஏய், இங்கதான் ஜெயஸ்ரீ அக்கா, இது தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஹாய். ரொம்ப லேட் ஆயிருச்சு, நீங்க போய் தொட்டுட்டே வந்துட்டீங்க. ஹாய். அப்ப அவங்க தான் மோனி மாப்பிள்ளை. நேரா வராதப்பவே தெரியுது அதுதான் மோனியும் மாப்பிள்ளையும்னு. பாரு, ஆனா நல்லா இருக்குல்ல, இது ஒரு செட்டப் மாதிரி வச்சு இல்ல, அதுக்கு ஒரு இது வேற வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்ல, அவங்க தான் நினைக்கிறேங்க. ஹாய். பாஸ் பாஸ் மோதிர போய் பாஸ். ஹாய். அக்கா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சதுக்கு கொண்டு போய் சாத்திடுவான்னு நினைக்கிறேன். திருப்பி இந்நேரம் சாத்திருப்பா, கொண்டு போய் அங்கிட்டு திருப்பி ஃப்ரண்ட் போடு, ஃப்ரண்ட்ல போடு. இங்க பாருங்க மக்களே, அக்கா கிட்ட அடுப்பை தவிர வேற எதையும் கொடுக்க கூடாதுங்கிறது. ஃபுல்லா சாத்திட்டா. ஓகே, இதுக்கு தேவையில்லாத மம்மு 5 நிமிஷம் கொடுத்ததுக்கு நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? அதாவது நான் ஓட்டி தான் அடங்குவேன் அப்படின்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அக்காவோட ஸ்டைலுக்கு லாஸ்டே கொண்டு போய் கட்டையில மோதினவங்க. இந்த தடவை கரெக்டாக ஓட்டிட்டு இருக்கும் போது கூடுறா, அப்போதான் நான் வந்து ஓட்டுவேன்னு வாங்கியிருக்கா. பாப்பா ஸ்டெடியோ போற மாதிரி தெரியுது, ஈஸியா இருக்கிறது. அங்கிட்டு போ, அங்கிட்டு போ, அங்கிட்டு திருப்பு, அங்கிட்டு திருப்புல இப்போ அடிக்கட்டில் இன்னும் கொஞ்சம் திருப்பு, மெதுவா திருப்பு. அவ்வளோதான், நேரம் ஆயிடுச்சு பாரு, நேரம் ஆயிடுச்சு. இங்கிட்டு விடு, இங்கிட்டு விடு, இங்கிட்டு விடு, நேர் பண்ணி, இங்கிட்டு விடு, இங்கிட்டு விடு, லெஃப்ட்டு. கொஞ்சம் ரைட்டு ஸ்டடி பண்ணிக்கிடு. அங்கிட்டு விடு. வண்டி, எங்க வண்டி வந்து பாம்பை போல போகிறது. அங்கிட்டு விடு. நல்ல ஒரு அலை. என்ன வாழ்க்கையே தத்தளிப்புல தான் இருக்குது, இதுல இது வேறயா? அங்க ஒரு ஃபேமிலி போட்லாம் இருக்குங்க. ஆமா, பெருசா இருக்கு. நல்லா மினி டவ் க்ரூஸ் போறாங்க. ஆமா, இந்த ஃபர்ஸ்ட் டேனால எனக்கு நாம சொன்னல அங்க பேர் ஃபேமிலியா வந்தா வேற குடுக்குறாங்க. ஓ, பின்னாடி இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டாங்க. என்ன இவ்வளவு தத்தளிப்பா இருக்கு வாழ்க்கை? நல்லா இருக்கு, நல்லா இருக்கா? ஆய் வந்துருண்டி எனக்கு. முட்டு சந்தில என்ன பண்றீங்க? 2 பேரும் முட்டு சந்தில என்னங்க பண்றீங்க? ஐயோ ஏண்டா எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்டா அப்படி பட்டத்திலே வந்து பஞ்சு பண்றீங்க? உங்களை காப்பாத்திருக்கீங்க. ஆமா, இந்த மாதிரி மாட்டிக்கிட்டா ஹெல்ப் பண்றதுக்கு வருவாங்க. இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் நம்பர் சொன்னோம்னா எமர்ஜென்சி நம்பரை கூப்பிட்டா வராங்க. எமர்ஜென்சி போட்டு வருது அங்க இருந்து மோனி புருஷரையும் காப்பாத்துறதுக்கு. ஆமா, அது அங்க பிளாக் கலர் போட்டு தெரியுதுல, அவங்க வராங்க. தெரிஞ்சிருச்சா? ஏங்க அந்த பேத்த தெரியுதுலங்க, எங்க தெரியுதா இல்லையான்னு தெரியல, ஆனா தெரியும். இவங்க ரெஸ்கியூ பண்ண வேண்டிய போட்டு இடிச்சு, நாங்க வந்து ரெஸ்கியூ போட்டு இடிச்சு ஆல்ரெடி மொங்கின்னு இருக்க டைட்டானிக் இன்னும் கொஞ்சம் லைட்டா முக்க பார்த்தேன். நீ தான்டா டிரைவர், உன்னை தான்டா வச்சு ஓட்டவனே.